புரியுதுங்களா? இவங்களே பகையாக்கிக்கிறது. இவங்களுக்கே பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிறது. வெளியே யார் வந்தோ இவங்களை எதுவுமே பண்ண முடியாது. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தன்னைத்தானே பிரச்சனைக்கு உள்ளாக்கிக்கிறது. சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிறது யாருன்னா அது ரிஷபம் மட்டும்தான். ஏன்னா ரிஷபத்துக்கு 6ஆம் வீட்டோட அதிபதியே துலாம் சுக்கிரன். சோ 6க்குடையவன் ராசிநாதன். ரெண்டுமே அடிச்சாலும் புடிச்சாலும் அது நீங்க தான் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. சோ ரிலேஷன்ஷிப்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேதுவோட போய் சேர்ந்திருக்காருங்க. கேதுவோட போய் சேர்ந்திருக்கறதுனால கொஞ்சம் அம்மா அவங்க கிட்ட, அவங்க வழி உறவுகள் கிட்ட கொஞ்சம் நீங்க பார்த்து நிதானமா நடந்துக்கோங்க. ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கேது சுக்கிரன் இணைவு நிச்சயமாக பிரச்சனைகளை கொடுக்கும். ஏன்னா 6ஆம் இடத்தோட அதிபன் ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்காரு. தாய் வழி சொத்தை கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அம்மாவே கொடுத்துட்டு இருப்பாங்க. சோ இது வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி 10ஆம் இடத்துல உங்களுக்கு தொழில் ஸ்தானத்திலேயே ராகு பகவான் இருக்கிறதுனால தொழில் மாற்றம், இடம் மாற்றம் ஏற்பட்டிருக்கும். ஆனா இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா இடம் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் அதிகம்.